என் அன்பு குழந்தையே, காலத்தின் எல்லைகளை கடந்த இந்த தருணத்தை நான் உனக்காகவே மிகுந்த கவனத்துடன் அமைத்திருக்கிறேன். இது சாதாரணமான ஒரு நிமிடம் அல்ல. பிரபஞ்சத்தின் ஓட்டத்துக்குள் நீ இப்போது அமர்ந்திருக்கும் இந்த நொடியும் என் சித்தத்தின்படியே அமைந்ததே. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே, உன் பிறப்பு முதல் இன்று நீ இந்த புனிதமான வார்த்தைகளை கேட்கும் இந்த தருடம் வரை அனைத்தையும் நான் என் திருநீறு பூசிய உள்ளங்கையில் மிக துல்லியமாக வரைந்து வைத்திருக்கிறேன். நீ இப்போது அமர்ந்திருக்கும் அந்த அமைதியான இடமும், உன் மனதிற்குள் இடைவிடாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் எண்ணங்களும், யாருக்கும் தெரியாமல் உன் கண்களின் ஓரத்தில் தேங்கியிருக்கும் அந்த கனமான கண்ணீர் துளிகளும் அனைத்தையும் நான் அணு அணுவாக காண்கிறேன். நீ வெளியில் அமைதியாக இருப்பதைப் போல நடித்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நடக்கும் அந்த போராட்டத்தை நான் முழுமையாக அறிவேன். உன் வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் வந்திருக்கலாம். சிலர் உன்னை உயர்த்தியிருக்கலாம், சிலர் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், சிலர் உன்னை புரியாமலே விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவில்லை. நீ கவனிக்காத நேரங்களிலும் உன் நிழலாகவே, உன் மூச்சாகவே, உன் அருகிலேயே நான் நின்று கொண்டிருந்தேன். நீ கொடிய தனிமையில் வாடிய அந்த இரவுகளையும், எனக்கென்று யாரும் இல்லையா என்று நீ மனதுக்குள் கேட்ட அந்த தருணங்களையும் நான் அறிவேன். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உன் இதயத்தை நொறுக்கியபோது என் கரங்கள்தான் உன்னை தாங்கி மௌனமாக உன்னை அணைத்து கொண்டிருந்தன. இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதலுக்கான சொற்கள் அல்ல. இவை உனக்கான என் அளவற்ற, ஆழமான, நித்தியமான அன்பின் வெளிப்பாடு. உன் நீண்டகால போராட்டங்களுக்கு ஒரு நிறைவையும், உன் இருண்ட வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியையும் ஏற்றவே நான் இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். நீ இன்று இங்கு இந்த செய்தியை கேட்பது தற்செயல் அல்ல. இது உனக்காகவே பிரபஞ்சத்தின் ஒழுங்கால் எழுதப்பட்ட ஒரு தெய்வீக விதி. பல சத்தங்களுக்கும் தடைகளுக்கும் நடுவே என் குரல் உன் காதுகளுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே இந்த நொடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. என் குரலுக்கு முழுமையாக செவிசாய்த்து உன் சுமைகள் அனைத்தையும் தயக்கமின்றி என்னிடம் இறக்கிவை. நீ தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உன்னை முழுமையாக புதுப்பித்து உன் உடைந்த இடங்களை சீர் செய்து புதிய சக்தியால் உன்னை நிரப்பப் போகிறேன். இந்த செய்தியை நீ கேட்க விடாமல் தடுக்க எதிர்மறை சக்திகள் உன் வாழ்க்கையில் பல தடைகளை உருவாக்கின. இதை காணாதே. உனக்கு இப்போது வேலைகள் இருக்கின்றன, இது உனக்கானது அல்ல, உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை என்று உன் மனதிற்குள் பல குரல்கள் கிசுகிசுத்தன. உன்னை பலவீனமானவன் என்றும், நீ செய்த தவறுகளுக்காக நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்றும் நம்ப வைக்க பல சூழ்ச்சிகள் நடந்தன. ஆனால் உன் ஆன்மா என் அதிர்வை அடையாளம் கண்டுகொண்டது. அதனால்தான் நீ இன்னும் இங்கேயே இந்த வார்த்தைகளை விட்டு விலகாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் சந்தேகங்களையும் உன்னை சுற்றியுள்ள சத்தங்களையும் விட என் கருணை மிகவும் வலிமையானது. உன் கடந்த காலம் உன்னை எவ்வளவு துரத்தினாலும் உன் எதிர்காலத்தை நான் ஏற்கனவே ஆசீர்வதித்து வெற்றிக்கான பாதையை வகுத்துவிட்டேன். உன் மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற குழப்பங்களை இப்போதே அகற்றிவிட்டு என் அருளின் அலைகளில் நிம்மதியாக மூழ்கு. நீ இழந்தவை அனைத்தையும் விட மிகவும் உயர்ந்த ஒன்றை நீ பெறப்போகிறாய். என் அன்பு குழந்தையே, உன் செயல்களை வைத்து நான் உன்னை அளவிடவில்லை. உன் வெற்றிகளையும் தோல்விகளையும் வைத்து என் அன்பை நான் தீர்மானிப்பதில்லை. நீ என்னிடம் வந்து நிற்பதற்காக எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ இப்போது இருக்கும் நிலையிலேயே உன் உடைந்த மனதோடும், உன் குழப்பங்களோடும், உன் பலவீனங்களோடும் நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மனிதர்களின் அன்பு நிபந்தனைகளோடு வரும். அவர்கள் எதிர்பார்ப்புகளை நீ பூர்த்தி செய்தால் மட்டுமே அவர்கள் அருகில் இருப்பார்கள். ஆனால் என் அருள் அப்படிப்பட்டதல்ல. அது உன் தகுதியை பார்த்து வருவதில்லை. அது உன் தேவை பார்த்தே உன்னை தேடி வருகிறது. நீ பலமுறை உன்னையே வெறுத்திருக்கிறாய். நான் சரியானவன் அல்ல, நான் தோல்வியடைந்தவன், என்னால் எதுவும் முடியாது என்று உன் மனதிற்குள் நீ உன்னை தாழ்த்திக் கொண்ட நேரங்களை நான் அறிவேன். உன் தவறுகளை நீ உன் அடையாளமாக மாற்றிக்கொண்டாய். ஆனால் என் பார்வையில் நீ ஒருபோதும் தோல்வியாளன் அல்ல. நீ போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதே உன் உள்ளத்தில் இன்னும் உயிர் இருக்கிறது என்பதற்கான சாட்சி. உடைந்து போனாலும் எழுந்து நிற்க முயற்சிப்பவன் எனக்கு மிகவும் மதிப்புமிக்கவன். நீ உன் வலியை மற்றவர்களிடம் சொன்னால் அவர்கள் உன்னை பலவீனமாக பார்க்கலாம் என்று நீ பயப்படுகிறாய். அதனால் நீ எல்லாவற்றையும் உன் உள்ளத்துக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கிறாய். உன் சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த அழுகையை நான் அறிவேன்.
இரவு நேரங்களில் உன் மனதோடு நீ மட்டும் பேசும் அந்த தருணங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து உன்னை நீயே இழந்து போனதை நான் அறிகிறேன். என்னிடம் நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை. உன் கோபம், உன் ஏமாற்றம், உன் சோர்வு, உன் கேள்விகள் அனைத்தையும் என்னிடம் கொண்டு வா. நான் உன்னை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, உன்னை விடுவிப்பதற்காகவே பேசுகிறேன். நீ அடைத்து வைத்திருக்கும் அந்த உள்ளறையின் கதவுகளைத் திற. அங்கே தேங்கிக் கிடக்கும் கசப்புகளையும் தோல்விகளையும் பழைய காயங்களையும் நான் அகற்றுகிறேன். நீ உன்னை நீயே வெறுக்கும் அந்த தருணங்களிலும் என் கண்களில் நீ மிகவும் விலைமதிப்பற்றவன். உன் காயங்கள் ஒரு நாள் தழும்புகளாக மாறும். அவை உன் வலியை அல்ல, உன் கடந்து வந்த பாதையை, உன் வெற்றியை சாட்சியமாக சொல்லும். இன்று நீ பலவீனமாக உணர்ந்தாலும் நாளை நீ மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் சான்றாக மாறுவாய். உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகள் வீணாகப் போகாது. அவை உன்னை உடைக்க வந்தவை அல்ல, உன்னை உருவாக்க வந்தவையே. நீ தனியாக இல்லை என்பதை மீண்டும் நினைவுபடுத்து. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மூச்சின் ஓசையில், உன் இதயத் துடிப்பில், உன் அமைதியான நிமிடங்களில் நான் இருக்கிறேன். நீ விழுந்தால் உன்னை தூக்கி நிறுத்தும் கரங்கள் என்னுடையவை. நீ வழி தவறினால் உன்னை திருப்பி அழைக்கும் குரல் என்னுடையதே. நான் உனக்கு ஒரு தந்தையாகவும் நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் எப்போதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன் கைகளில் பணமில்லாத நேரங்களில் நீ அனுபவிக்கும் அந்த வேதனையை நான் பார்க்கிறேன். குடும்ப தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் கடன்களின் அழுத்தத்தில் உன் மனம் சோர்ந்து போகும் தருணங்கள் எனக்கு மறைந்தவை அல்ல. இவ்வளவு உழைத்தும் ஏன் என்னால் முன்னேற முடியவில்லை என்ற கேள்வி உன்னை அடிக்கடி வாட்டுகிறது என்பதை நான் அறிவேன். வரவுக்கும் செலவுக்கும் இடையில் இருக்கும் அந்த இடைவெளியை குறைக்க நீ போராடும் ஒவ்வொரு நொடியையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் மட்டும் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரம் எனக்கு தெரியும். பயப்படாதே, இந்த பொருளாதார நெருக்கடி நிரந்தரமானது அல்ல. உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் உனக்கான புதிய வழிகளை நான் ஏற்கனவே உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் உன்னை தேடி வரும். உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன். நீ செய்த உழைப்பும் நீ சிந்திய வியர்வையும் வீணாகப் போகாது. நீ வாங்கிய கடன்கள் அனைத்தும் காலத்துக்குள் அடைக்கப்படும். உன் குறைபாடுகளை நான் நிறைவாக மாற்றுவேன். உன்னை எப்போதும் குறைவாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. உன்னை மற்றவர்களிடம் கையேந்தும் நிலையில் பார்க்க நான் விரும்பவில்லை. உன்னை கொடுப்பவனாக, பகிர்பவனாக, மற்றவர்களுக்கு உதவுகிற நிலைக்கு உயர்த்துவதே என் சித்தம். இன்று நீ வறுமையை அனுபவித்தாலும் நாளை நீ செழிப்பின் சாட்சியாக மாறுவாய். நீ யாரிடமும் கடன் வாங்காத நாள்கள் வரும். மாறாக பிறருக்கு நீ உதவி செய்யும் நிலைக்கு உயர்வாய். நீ தொடங்கும் காரியங்களில் பயம் உன்னை பின்னுக்கு இழுக்க வேண்டாம். இது வேலை செய்யுமா, நான் தோல்வியடைய மாட்டேனா என்ற சந்தேகங்களை என்னிடம் விட்டுவிடு. நீ ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது உனக்காக நான் பல அடிகளை முன்வைப்பேன். நீ உன் பங்கை செய், மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் தொழிலும் உன் வேலையும் உன் முயற்சிகளும் என் அருளால் வளரும். உன் வாழ்க்கையில் பணமில்லாமை உன் மதிப்பை தீர்மானிக்காது. இன்று உன் கையில் இல்லாதது நாளை உன் கைகளில் பெருகும். உன் களஞ்சியங்கள் நிரம்பும். உன் வறுமையின் நாட்கள் முடிவடைகின்றன. என் ஐஸ்வரியத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்படுகின்றன. நம்பிக்கை இழக்காதே. உன் செழிப்புக்கான காலம் இதோ ஆரம்பமாகிவிட்டது. என் அன்பு குழந்தையே, உன் உடலில் நீண்ட நாட்களாக இருக்கும் அந்த வலியும் நீ மனதிற்குள் பயந்து கொண்டிருக்கும் அந்த நோயின் எண்ணங்களும் எனக்கு தெரியாமல் இல்லை. சில நேரங்களில் அந்த வலி உன்னை உடலை விட மனதளவில் அதிகமாக சோர்வடைய செய்திருக்கிறது. இது குணமாகுமா, இது என்னை விட்டு போகுமா என்று நீ உன் உள்ளத்துக்குள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியையும் நான் கேட்கிறேன். மருந்துகள் பலனளிக்காத போது, மருத்துவர்களின் வார்த்தைகள் நம்பிக்கை அளிக்காத போது உன் மனதில் எழும் அந்த பயத்தையும் தயக்கத்தையும் நான் அறிவேன். நினைவில் வைத்துக்கொள், உன்னை படைத்தவன் நானே. உன் உடலின் ஒவ்வொரு அணுவையும், ஒவ்வொரு நரம்பையும், ஒவ்வொரு துடிப்பையும் நான் அறிந்தவன். நீ அனுபவிக்கும் வேதனையை நான் புறக்கணிப்பதில்லை. அதை நான் என் மீது ஏற்றுக்கொள்கிறேன். உன் பலவீனமான உறுப்புகள் புதிய பலத்தை பெறும். உன் உடல் மட்டுமல்ல, உன் மனமும் புத்துணர்ச்சி அடையும். பயம் என்ற நோய்தான் உன்னை அதிகமாக வாட்டுகிறது. அந்த பயத்தை முதலில் என்னிடம் ஒப்படைத்துவிடு.
நான் உன் பரம வைத்தியன். என் அருளால் உன் உடல் சீர்பெறும். இன்று முதல் உன் உடலில் ஒரு மாற்றத்தை நீ உணர்வாய். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு நீங்க தொடங்கும். உன் உடல் மீண்டும் சக்தி பெறும். உன் மனம் தெளிவடையும். மருத்துவர்களே வியக்கும் வகையில் உன் ஆரோக்கியம் மேம்படும். உன் வாழ்க்கையை இனி நோய்களும் மருந்துகளும் தீர்மானிக்காது. என் அருளும் என் பாதுகாப்புமே உன் வாழ்வின் அடையாளமாக இருக்கும். எழுந்து நில். உனக்கு முழுமையான சுகத்தை நான் அளிக்கிறேன். நீ நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் வாழ்வாய். உன் உடல் என் ஆலயம். அதை நான் பரிசுத்தமாகவும் உறுதியாகவும் வைத்திருப்பேன். நீ இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து என் கருணையை மற்றவர்களுக்குச் சாட்சியாக சொல்லுவாய். உன் வீட்டில் இனி மருந்த வாசனையை விட மகிழ்ச்சியின் வாசனை அதிகமாக இருக்கும். நீ இரவு நேரங்களில் அமைதியாக படுத்துக் கொள்ளும்போது உன் உடல் சீராக ஓய்வெடுக்கும். உன் தூக்கம் இனிமையாக மாறும். உன் கனவுகளில் இனி பயமும் கலக்கமும் இருக்காது. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் ஜீவன் உனக்குள் பாய்கிறது. நீ முழுமையாக குணமடைந்து விட்டாய் என்ற நம்பிக்கையோடு நட. உன் நம்பிக்கையே உன்னை மேலும் வலிமையாக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டிற்குள் நிலவும் அந்த அமைதியின்மையையும் உறவுகளுக்குள் தேங்கி கிடக்கும் கசப்புகளையும் நான் காண்கிறேன். ஒரு காலத்தில் அன்பாக இருந்த உறவுகள் இன்று அந்நியமாக மாறியதை நினைத்து நீ மனதுக்குள் பலமுறை உடைந்திருக்கிறாய். உனக்கு மிக நெருக்கமானவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசிய வார்த்தைகள், உன்னை ஒதுக்கி வைத்த செயல்கள் உன் இதயத்தை ரணமாக்கியிருக்கின்றன. நீ வெளியில் காட்டாத அந்த வலியை நான் அறிவேன். எதற்காக இவ்வளவு தூரம் பிரிந்தோம்? மீண்டும் பழையபடியெல்லாம் சரியாகுமா என்று நீ அமைதியாக கேட்கும் கேள்விகள் என் கவனத்திற்கு வந்தவை. கவலைப்படாதே. உடைந்த உறவுகளை ஒட்ட வைக்கும் வல்லமை என்னிடம் உண்டு. உன் குடும்பத்தில் சமாதானம் நிலவும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உன்னை நினைத்து உன் அருகே வருவார்கள். நீ எதிர்பார்க்காத நேரங்களில் மனங்கள் மாறும். கசப்பான வார்த்தைகள் மெல்ல மறைந்து அன்பு மீண்டும் துளிர்விடும். நீ யாரிடம் அன்பை எதிர்பார்த்து ஏமாந்தாயோ அவர்களே உன் அன்பின் மதிப்பை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். இது உன் முயற்சியால் அல்ல, என் அருளால் நடைபெறும் மாற்றம். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. அவர்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை காட்டும் ஞானத்தை நான் அவர்களுக்கு அளிப்பேன். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்டு நடக்கும் நாட்கள் வரும். உன் வீட்டில் இனி சச்சரவுகள் நிறைந்த இடமாக இருக்காது. அது என் பிரசன்னம் தங்கும் அமைதியின் ஆலயமாக மாறும். உன் வீட்டுக்குள் நுழையும்போது உன் மனம் லேசாகும். அங்கே பயமில்லை, அழுத்தமில்லை, குழப்பமில்லை. மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்க உனக்கு நான் இதயத்தை தருகிறேன். மன்னிப்பு உன் பலவீனம் அல்ல, அது உன் விடுதலைக்கான திறவுகோல். நீ மன்னிக்கும்போது நீ மற்றவர்களை விடுவிப்பதில்லை, நீ உன்னை விடுவிக்கிறாய். உன் மனதை கட்டி போட்டிருந்த பாரங்கள் அவிழும். நீ சமாதானம் செய்பவனாக மாறுவாய். அதனால் உன்னை பகைத்தவர்களும் உன்னோடு சமாதானமாக இருப்பார்கள். இது என் வாக்குறுதி. உன் வீட்டில் இனி அழுகையின் சத்தம் இருக்காது. மகிழ்ச்சியின் ஆரவாரம் கேட்கும். உன் உறவுகள் உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக மாறும். அன்பு, பொறுமை, புரிதல் இவை உங்கள் இல்லத்தின் அடையாளமாக இருக்கும். நான் உன்னை உன் குடும்பத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். உலகம் தர முடியாத ஒரு உன்னதமான சமாதானத்தை நான் உன் வீட்டில் நிலைநாட்டுகிறேன். உனக்கு எதிராக பேசப்படும் வார்த்தைகளையும் உன் பின்னால் அமைக்கப்படும் சூழ்ச்சிகளையும் நான் காண்கிறேன். வெளியில் உன் முகத்தில் சிரித்துக்கொண்டு உள்ளுக்குள் உன்னை தாழ்த்த நினைக்கும் மனநிலைகளும் எனக்கு மறைந்தவை அல்ல. சிலர் உன் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் உன்னை தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். சிலர் உன் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வெற்றி பெறாது. இது என் உறுதியான வாக்குறுதி. நீ உன் எதிரிகளைப் பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. இருளில் உனக்கு எதிராக செயல்படும் சக்திகளை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். உன் பின்னால் நடக்கும் திட்டங்கள் அனைத்தும் முறியடிக்கப்படும். நீ பேசாமல் அமைதியாக இருந்தாலும் உனக்காக நான் யுத்தம் செய்வேன். நீ உன் நம்பிக்கையை இழக்காமல் உன் பாதையில் முன்னேறினால் போதும். உன் வழியில் இருக்கும் கரடுமுரடான பாதைகளை நான் செம்மைப்படுத்துவேன். நீ நடக்கும் இடமெல்லாம் என் பாதுகாப்பு உன்னோடு இருக்கும். உன் உயிருக்கும் உன் சொத்துக்களுக்கும் உன் கௌரவத்திற்கும் நான் வேலியாக நிற்கிறேன். உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான் என்பதை மறக்காதே.
அதனால்தான் உன்மீது வரும் தாக்குதல்கள் உன்னை அழிக்காது. மனிதர்கள் உன்னை பற்றி குறை கூறலாம், உன்னை தாழ்த்தி பேசலாம். ஆனால் என் பார்வையில் நீ ஒரு வெற்றியாளன். அவர்கள் சொல்வதற்கு உன் வாழ்க்கையில் எந்த அதிகாரமும் இல்லை. நீ என் பாதுகாப்பான சிறகுகளின் கீழ் இருக்கிறாய். தீமை உன்னை நெருங்காது. என் தூதர்கள் உன்னை சூழ்ந்து காக்கிறார்கள். நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கண்கள் உன் மீது இருக்கின்றன. பயத்தால் உன் முடிவுகளை எடுக்காதே. அச்சத்தால் உன் முன்னேற்றத்தை நிறுத்தாதே. தைரியத்தோடு முன்னேறு. உனக்காக நான் முன் சென்று பாதையை அமைக்கிறேன். நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் நீதியும் உண்மையும் மேலோங்கும். உனக்கு எதிராக பேசுபவர்களே ஒரு நாள் உண்மையை உணர்வார்கள். நீ வெற்றி பெறுவாய். அந்த வெற்றி உன் அமைதியையும் உன் கௌரவத்தையும் உன் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும். உன் கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகள் இன்னும் உன் மனதை சுமையாக அழுத்திக் கொண்டிருக்கிறதா என்பதை நான் அறிவேன். சில நினைவுகள் இரவு நேரங்களில் உன்னை தூங்க விடாமல் செய்கின்றன. நான் அப்படி செய்திருக்கக் கூடாதே, அந்த முடிவை நான் எடுத்திருக்கக் கூடாதே என்று நீ உன்னை நீயே தண்டித்துக் கொண்ட தருணங்களை நான் பார்த்திருக்கிறேன். உன் தவறுகள் உன் வாழ்க்கையை முழுவதுமாக வரையறுக்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உண்மை அல்ல. உன் கடந்த காலம் உன் அடையாளம் அல்ல. அது நீ கடந்து வந்த ஒரு அத்தியாயம் மட்டுமே. நீ செய்த ஒவ்வொரு தவறையும் நான் அறிவேன். அதே நேரத்தில் அந்த தவறுகளுக்கு பின்னால் இருந்த உன் காயங்களையும் உன் அறியாமையையும் உன் சூழ்நிலைகளையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உன் தவறுகளை பட்டியலிட்டு உன்னை தண்டிக்க வரவில்லை. உன்னை அந்த தவறுகளிலிருந்து விடுவிக்கவே நான் வந்திருக்கிறேன். நீ உண்மையான மனதுடன் என்னிடம் திரும்பி வரும்போது உன் மீது இருந்த குற்ற உணர்ச்சியின் சங்கிலிகளை நான் உடைத்தெறிகிறேன். மற்றவர்கள் உன் பழைய வாழ்க்கையை நினைவூட்டிக் கொண்டு உன்னை அவமானப்படுத்தலாம். அவர்கள் உன் காயங்களை மீண்டும் மீண்டும் கிழிக்கலாம். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறேன். நீ சுமந்து கொண்டிருந்த அந்த பழைய சுமைகளை நான் அகற்றி உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை அளிக்கிறேன். நீ இப்போது ஒரு புதிய மனிதன். உன் கடந்த காலத்தின் பாரம் இனி உன் தோள்களில் இல்லை. உன் குற்ற உணர்ச்சி உன்னை அடைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறைச்சாலை போல இருந்தது. இன்று அந்த கதவுகளை நான் திறக்கிறேன். நீ வெளியே வா. தலை நிமிர்ந்து நட. நீ செய்த தவறுகள் உன்னை நிரந்தரமாக கட்டி போட முடியாது. என் கருணை அதைவிட பெரியது. என் மன்னிப்பு முழுமையானது. அது நிபந்தனையற்றது. அது திரும்பப் பெறப்படுவதில்லை. நீ உன்னை நீயே மன்னிக்க முடியாமல் தவித்திருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நான் உன்னை ஏற்கனவே மன்னித்து விட்டேன். நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பின்னோக்கி திரும்பும் ஒவ்வொரு முறையும் அது உன்னை மீண்டும் அந்த இருளில் இழுக்க முயற்சிக்கிறது. ஆனால் இனி நீ அங்கே சேர்ந்தவன் அல்ல. உன் எதிர்காலம் உன் முன்னால் பிரகாசமாக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீ நினைத்த தருணங்களிலும் நான் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை எழுதிக் கொண்டிருந்தேன். நீ ஏன் படைக்கப்பட்டாய் என்பதற்கான நோக்கம் எனக்கு தெரியும். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் ஆரம்பம்தான். இனி வரும் நாட்களில் நீ செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் நிறைய உள்ளன. உன் கடந்த கால தோல்விகள் உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஆனால் அவை உன் பயணத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. நான் உனக்கு புதிய பார்வையையும் புதிய தெளிவையும் தருகிறேன். நீ ஒருபோதும் நினைத்திராத உயரங்களுக்கு உன்னை அழைத்துச் செல்வேன். உன் வாழ்க்கையில் நான் வைத்துள்ள திட்டம் மிகவும் பெரியது. அந்த திட்டத்திற்கு உன்னை அர்ப்பணித்துவிடு. நீ தனியாக இல்லை. ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஒரு தோல்வியாளர் அல்ல. நீ என் கருணையால் எழுந்து நிற்கும் ஒரு சாட்சியாக மாறுவாய். உன் மனதிற்குள் அடிக்கடி எழும் அந்த பயமும் குழப்பமும் உன்னிடமிருந்து பிறந்தவை அல்ல என்பதை புரிந்து கொள். என்ன ஆகுமோ, நாளை என்ன நடக்குமோ, நான் மீண்டும் தோல்வியடைந்து விடுவேனா என்ற கேள்விகள் உன் உள்ளத்தை கலங்கடிக்கும்போது அவை உன் உண்மையான இயல்பு அல்ல. அந்த எண்ணங்கள் உன்னை தளரச் செய்யும் சக்திகளிடமிருந்து வருகின்றன. அவற்றுக்கு உன்மேல் எந்த அதிகாரமும் இல்லை. நீ பலவீனமானவன் என்று உன்னை நம்ப வைக்க முயற்சிகள் நடந்தாலும் உன் உள்ளத்தில் நான் வைத்துள்ள வலிமையை அவை அறியாது. நான் உனக்கு அதிகாரம் அளித்திருக்கிறேன். அந்த அதிகாரம் பயத்தை எதிர்கொள்ளவும், இருளை விலக்கவும், உன்னை கட்டி போட்டிருந்த சங்கிலிகளை உடைக்கவும் போதுமானது. நீ உன்னை அச்சுறுத்தும் அந்த எண்ணங்களை எதிர்த்து நின்று என் நாமத்தை நினைக்கும்போது அவை தானாகவே பின்னுக்கு ஒதுங்கும். உன்னை அடிமைப்படுத்தி வைத்த பழக்கங்கள், உன்னை கட்டி போட்ட பழைய கட்டுகள், உன்னை கீழே இழுத்த நினைவுகள் அனைத்தும் இன்று முதல் தளர்ந்து விழும். நீ ஒரு அடிமை அல்ல.
நீ ஒரு சுதந்திரமான ஆன்மா. நீ இருளிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவன். குழப்பத்திலிருந்து தெளிவுக்காக, பயத்திலிருந்து தைரியத்துக்காக, சோர்விலிருந்து சக்திக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருப்பவனை விட உனக்குள் இருப்பவன் பெரியவன். அந்த உண்மையை நீ உணரும் நாளிலிருந்து உன் நடை மாறும், உன் பார்வை மாறும், உன் வாழ்க்கையின் திசை மாறும். இன்று முதல் உன் வாழ்வில் இருந்த சாபங்கள் அனைத்தும் ஆசீர்வாதங்களாக மாறும். உன்னை பின்னுக்கு இழுத்த சூழ்நிலைகள் கூட உன்னை முன்னே தள்ளும் படிக்கட்டுகளாக மாறும். நீ ஒரு புதிய அதிகாரத்தோடு வாழ ஆரம்பிப்பாய். உன் உடலும் உன் மனமும் உன் ஆன்மாவும் ஒன்றாக இணைந்து செயல்படும். நீ எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்கும். நீ பேசும் வார்த்தைகளில் வலிமை இருக்கும். நீ நடக்கும் பாதையில் தைரியம் இருக்கும். இந்த நிமிடம் முதல் உன் மீது ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை நீ உணர்வாய். அது சத்தமாக வெளிப்படாமல் இருக்கலாம், ஆனால் அது உன் உள்ளத்தில் ஆழமாக செயல்படும். உன் சோர்வு மெல்ல விலகும். உன் மனம் உறுதியடையும். நீ உன்னை பற்றி வைத்திருந்த குறைந்த எண்ணங்கள் சிதறும். நீ உன்னை நான் பார்க்கும் பார்வையில் பார்க்கத் தொடங்குவாய். நீ இப்போது வெறும் உயிர் வாழ்வதற்காக வாழவில்லை. நீ நோக்கத்துடன் வாழ ஆரம்பிக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. உன் இருப்பே மற்றவர்களுக்கு ஒரு விடையாக மாறும். நீ கடந்து வந்த இருளே மற்றவர்களுக்கு ஒளியாக மாறும். அதற்காகத்தான் உன்னை நான் இந்த பாதையில் நடத்திக் கொண்டிருக்கிறேன். தைரியமாக முன்னேறு. நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த நிமிடம் முதல் உன் உடலின் மீது ஒரு தெய்வீக ஆற்றல் மெதுவாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது வெளியில் சத்தமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் அது செயல்பட ஆரம்பித்துவிட்டது. உன் தலை முதல் கால் வரை என் அருளின் ஓட்டம் உன்னை தொடுகிறது. நீ நீண்ட நாட்களாக அனுபவித்த அந்த சோர்வு மெல்ல விலகுகிறது. உன் உடலும் உன் மனமும் புத்துணர்ச்சி அடைகிறது. நீ மீண்டும் உற்சாகத்தோடு எழுந்து நிற்கும் வலிமையை பெறுகிறாய். உன் இரத்த ஓட்டம் சீராகிறது. உன் உடலில் இருந்த கனத்த உணர்வு நீங்குகிறது. நீ இப்போது இளமையைப் போல புத்துயிர் பெறுகிறாய். உன் ஆரோக்கியத்தைப் பற்றி இனி நீ அஞ்ச வேண்டியதில்லை. உன் உடல் என் ஆலயம். அதை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். நீ நீண்ட காலம் வாழ்ந்து என் கருணையை உன் வாழ்க்கையால் சாட்சியாக காட்டுவாய். உன் வீட்டில் இனி நோயின் நிழல் இல்லை. மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் குடியேறுகின்றன. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் ஜீவன் உனக்குள் பாய்கிறது. நீ முழுமையாக சீரடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நம்பிக்கையோடு ஏற்று நட. உன் கைகளில் இருக்கும் குறைவான வளங்களை நான் பெருக செய்கிறேன். நீ இதுவரை செய்த உழைப்புகள் வீணாகப் போகாது. நீ செய்த முதலீடுகளும் நீ எடுத்த முயற்சிகளும் சரியான காலத்தில் பலன் தரும். உன் வாழ்க்கையில் வேலை வாய்ப்புகளும் தொழிலில் முன்னேற்றங்களும் ஏற்படும். நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து நன்மைகள் உன்னை தேடி வரும். நீ யாரிடமும் கடன் வாங்கும் நிலை இனி இருக்காது. மாறாக நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலையில் உயர்வாய். உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். உன் வாழ்க்கையிலிருந்து பற்றாக்குறை என்ற சொல்லை நான் அகற்றுகிறேன். நீ வாழும் இடத்தில் உன்னை நான் கனப்படுத்துவேன். உன் வறுமையின் நாட்கள் முடிவடைந்து விட்டன. என் ஐஸ்வர்யத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்படுகின்றன. நீ தொடங்கும் காரியங்களில் பயப்படாமல் முன்னேறு. நான் உன்னோடு இருந்து உன் கைகளின் பிரயாசத்தை வாய்க்க செய்வேன். ஆசீர்வாதம் உன் பின்னோடு வரும். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக மாறுவாய். உன் வாழ்க்கை உன்னோடு முடிவடையாது. உன் வழியாக உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கும் நன்மை பாயும். உன் வீட்டிலிருந்த கசப்புகள் தேனாக மாறும். உன் பிள்ளைகள் ஞானத்தோடும் நல்ல பாதையோடும் வளர்வார்கள். உன் பெயர் நன்மையோடு நினைவு கூறப்படும். நீ விதைக்கும் நல்ல விதைகள் பல தலைமுறைகளாக கனியளிக்கும். நீ இன்று கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வரும். உன் மனவில் ஒரு ஆழமான அமைதி குடியேறும். எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இனி உன்னை வாட்டாது. நீ படுக்கும்போது நிம்மதியாக தூங்குவாய். உன் நாட்கள் நோக்கத்தோடும் நம்பிக்கையோடும் நிரம்பும். நான் உன்னோடு இருக்கிறேன். என் அருள் உன்னை சுற்றி இருக்கிறது.
இந்த பயணத்தின் முடிவில் நீ ஒரு மாற்றப்பட்ட மனிதனாக நிற்பாய். அமைதியோடு நட, தைரியத்தோடு வாழ். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் மனதிற்குள் ஒரு ஆழமான அமைதி உருவாகியிருப்பதை நீ உணர்கிறாயா? அந்த அமைதி தற்காலிகமானது அல்ல, அது என் பிரசன்னத்திலிருந்து பிறந்தது. உலகம் உன்னை குழப்ப முயன்றாலும், சூழ்நிலைகள் உன்னை அசைக்க முயன்றாலும், இந்த அமைதி உன்னை நிலைநிறுத்தும். உன் மனம் இனி சிதறி ஓட வேண்டிய அவசியமில்லை. நீ உன் பாரங்களை அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டாய். நான் அவற்றை ஏற்றுக்கொண்டேன். இனி நீ தனியாக போராட வேண்டியதில்லை. நீ கடந்து வந்த பாதை எளிதானது அல்ல. பல தடைகள், பல கண்ணீர்கள், பல கேள்விகள் உன்னை இந்த நொடிக்கு கொண்டு வந்துள்ளன. ஆனால் அவை எதுவும் வீணாகப் போகவில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. ஒவ்வொன்றும் உன்னை உருவாக்கியது. இன்று நீ நிற்கும் இந்த இடம் தோல்வியின் அடையாளம் அல்ல, இது உன் மாற்றத்தின் சாட்சி. நீ உடைந்து போகவில்லை, நீ வடிவமைக்கப்பட்டாய். உன் வாழ்க்கையைப் பற்றி இனி பயப்படாதே. நாளை என்ன ஆகும் என்ற கவலை உன் மனதை ஆள வேண்டாம். உன் நாள்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பாதைகளை நான் நடத்துகிறேன். உன் தேவைகளை நான் அறிவேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என் அருளின் மேல் நம்பிக்கை வைத்து அமைதியோடு உன் வாழ்க்கையை தொடர்வது. நீ ஓட வேண்டியதில்லை, நீ நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ யாராக இருக்கிறாயோ அதுவே போதும். உன் உள்ளத்தில் நான் விதைத்த நம்பிக்கை வளர ஆரம்பித்துவிட்டது. அந்த நம்பிக்கை உன்னை தள்ளி நிறுத்தும், உன்னை விழவிடாது. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையை அது உனக்குள் உருவாக்கும். இனி நீ இருளை பார்த்து அஞ்ச மாட்டாய், ஏனெனில் நீ ஒளியை அறிந்து விட்டாய். அந்த ஒளி உன் உள்ளத்துக்குள் இருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாதுகாக்கப்பட்டவன், நீ வழி நடத்தப்படுகிறவன். உன் வாழ்க்கை தற்செயல்களின் கூட்டம் அல்ல, அது என் சித்தத்தின் வெளிப்பாடு. உன் நாட்களும் உன் ஆண்டுகளும் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கின்றன. உன் பெயர் நன்மையோடு இணைக்கப்படும். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் சாட்சியாக மாறும். இப்போது தைரியமாக எழுந்து செல். உன் கடந்த காலத்தை பின்னால் விட்டு உன் எதிர்காலத்தை நோக்கி நட. உன் பாதையில் நான் உன்னோடு வருகிறேன். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் கைவிடப்படவில்லை. நீ கைவிடப்படவும் மாட்டாய். என் கருணை உன்னை சூழ்ந்திருக்கிறது. என் அருள் உன் மீது நிலைத்திருக்கிறது. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் அவற்றை உன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டு. நீ பெற்ற அமைதியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள். நீ ஒருவருக்கு விடையாக மாறலாம். உன் நம்பிக்கை இன்னொருவருக்கு உயிர் கொடுக்கலாம். அதற்காகத்தான் உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். அமைதியோடு போ, தைரியத்தோடு வாழ். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் என் பிரசன்னம் உன்னோடு இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எப்போதும் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய். சிவனே துணை. ஓம் நம சிவாய.